மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக இன்றைக்கு ஐடியில் 308 பேருக்கு கணினி விலையில்லா கணினி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு பரிசு பொருள்கள், விளையாட்டு வீரர்கள் அவர்களையும் ஊக்குவிப்பதற்கான பரிசுகள், இதையெல்லாம் இன்றைக்கு இங்கே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த மாணவ மாணவிகள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அவர்களுக்கு பயனுடையதாக இருப்பதாக இங்கே அவர்கள் தங்கள் உணர்வை தெரிவித்தார்கள். எனவே அவர்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற அந்த மடிக்கணினி அவர்களுக்கு மிகப்பெரிய பயனை கொடுக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அவர்கள் இன்னும் சிறப்பாக படிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மேலும் சில பணிகள் இங்கே செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று எங்களிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அதையெல்லாம் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்வோம். விளையாட்டிலேயும் அதிக அக்கறையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறையிலே அதிக அக்கறை எடுத்து அதிலே பெரிய அளவிலே வர வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட அளவிலேயும் கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே, எல்லா இடங்களிலேயும் அது மிக கவனமாக எடுத்து செய்யப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இங்கே வந்து இந்த மாணவ மாணவிகளை சந்தித்தது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. என்னங்கிறத அவர் மூலியமாகவே கேட்கறது தான் நல்லது. இல்லை, அது இப்போ நான் சொல்ல முடியாது. இல்லை, அவர் சொல்லியிருக்காரு வரும்ன்ட்டு. இப்போ நான் போய் சொன்னால் நல்லா இருக்காது. இல்லை இல்லை, அது வந்து அவர் சொல்லுவார். இல்லை, அவர் சொல்லுவார். அதை இல்லை, அது வந்து 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கு. அதில் 5th கேட்டகரிங்கிறது முழுசும் ஹவுசிங் போர்டுக்கு போனது. அதில் யாரும் எதுவும் பண்ண முடியாது. 1, 2 கேட்டகரி ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 16,000 ஏக்கர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் வந்து 4 and 3 கேட்டகரி 2 ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதை வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரும்பகுதி பணியை முடிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நிறைய ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இது. காரணம், ஹவுசிங் போர்டு அதுக்காக ஒரு அவார்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நீதிமன்ற வழக்குகள் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுக்குதோ அந்த ரிப்போர்ட் படி தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்து விரைவில் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இந்த மாத கடைசிக்குள்ளே அந்த ரிப்போர்ட் வந்துடும். அதை பேஸ் பண்ணி அதில் நம்ம சிரமப்படுறவங்க கடன் வாங்கி இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு இதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குன்னே தெரியாமல் ஏமாந்து வாங்கியவங்க தான், அவங்களுக்கு தான் முதல்ல ஒரு ரிலீஃப் வரணும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த கமிட்டி வந்து அதை அநேகமாக இந்த மாத கடைசிக்குள்ளே பண்ணிவிடுவாங்கன்னு நம்புகிறோம். அதெல்லாம் கட்சி தலைமை எல்லாமே கரெக்டாக பார்க்குங்க. அண்மையில் வெளியான பராசக்தி படமே திமுகவை வீழ்த்தும் அப்படின்றாரு. காங்கிரஸ் கட்சி செய்த துரோகத்தை பராசக்தி வெளியிட்டது. அதனால உங்களுடைய அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களால் முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சிஎம் ரிவ்யூ பண்ணுவார். பராசக்தி படத்தை நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கலைங்க. தமிழ் மொழிபோருக்கு வந்து காங்கிரஸ் வந்து அப்ப துரோகம் பண்ணியிருக்கு. இப்போ அவங்க கூட கூட்டணி இருக்கு, திமுக கூட்டணி இருக்கு. அவங்க இதெல்லாம் விலாவரியாக பேச வேண்டிய விஷயம். இப்படி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லை. என்னென்ன நடந்தது, அப்புறமேல என்ன நடந்தது,
இதுக்கெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு சரியான இல்லை இல்லை நான் அப்படி நீங்கள் அப்படி நான் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை நான் அப்புறம் சொல்கிறேங்க. நான் அப்புறம் சொல்கிறேங்க. இப்போ பேசவும் முடியல. நான் சொல்கிறேன் அப்புறம்.